ஹாய். இந்த வீடியோ கொஞ்சம் பர்சனல் அண்ட் அதனால ரொம்ப ஸ்பெஷல். திஸ் இஸ் அபவுட் த ராகுல் டிராவிட் ஐ நோ அண்ட் ஐ லவ். அண்ட் உங்களுக்கும் டிராவிட் பிடிச்சிருந்தா மேபி இந்த வீடியோ உங்களோட ரெசனேட் ஆகும். இந்த முழு வீடியோ நீங்கள் என்னோட யூடியூப் சேனல் கெத்திஸ்ட் கிரியேட்டிவில் பார்க்கலாம். ரைட். ராகுல் டிராவிட முதல்ல எனக்கு 2003 உலகக்கோப்பை அந்த டைமில் தான் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் மெயின்லி பிகாஸ் ரொம்ப செல்ஃப்லெஸ். எங்கே பேட்டிங் ஆட சொன்னாலும் ஆடுவார், கீப்பிங் பண்ணுவார் டீமுக்காக, டீமோட பேலன்ஸ்க்காக. அண்ட் இது வந்து எனக்கு ஒரு 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 அடலேஷன்ங்கிறத தாண்டி இட் பிகேம் அ பிட் ஆஃப் அன் அப்செஷன். எனக்கு ஸ்டீவ் வா ரொம்ப பிடிக்கும் அண்ட் ராகுல் டிராவிட் ரொம்ப பிடிக்கும் அந்த. ஸோ ஐ லவ்ட் ஹிஸ் ஃபைட்டிங் குவாலிட்டிஸ் அண்ட் வாட் பீப்புள் ப்ராபப்ளி பர்சீவ் டு பி சில இடத்துல இன்எலகன்ஸ் ஒரு 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 சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள். எனக்கு ஐ ஃபவுண்ட் பியூட்டி இன் த ஸ்ட்ரகிள். ஸோ ராகுல் டிராவிடை வந்து ஒரு மாதிரி வைக்காரியஸாக தள்ளி நின்று பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆளுக்கு வந்து முதல் முறையாக வென் ஐ பிகேம் அ ரிப்போர்ட்டர் ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் ஹிம். ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அண்ட் ஐரானிக்லி இது வந்து அவரோட ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியரில். ஸோ அவரை மீட் பண்ணும்போது முதல்ல ரொம்ப பயத்தோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்போ இருந்த கேமரா ஃபோன்ஸ் அந்தளவு ரொம்ப பிரமாதமான ஒரு கேமரா ஃபோனும் கிடையாது. வி ஆர் டாக்கிங் அபவுட் 2011. அதுக்கப்புறம் வந்து ஐரானிக்லி எனக்கு அவரோட கிடைச்ச ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் இன்ட்ராக்ஷன் ஆஃப்டர் ஹி ரிட்டையர்ட். இன்ஃபேக்ட் அவரோட இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிற்பாடு அவர் டிஎன்சியோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் லீக் ஃபைனலுக்கு வந்து விளையாடினார். இமேஜின் விஜய் சிசி வர்சஸ் ஜாலி ரோவர்ஸ் அந்த மேட்ச்க்கு வந்து விளையாடினார். அவரோட ஆரம்ப காலத்தில் அவர் இந்தியா சிமெண்ட்ஸ்க்கு ஆடினார் அண்ட் விஜய் சிசி இஸ் இன் இந்தியா சிமெண்ட்ஸ் டீம். அண்ட் அவரோட லாயல்ட்டி பாருங்கள். ஈவன் ஆஃப்டர் ஹி ரிட்டையர்ட் ஹீ figured out that Vijay CC needed a boost and he could probably be of value. அவர் வந்தார், ஒரு 40 ரன்னுக்கு மேலே அடித்தார். அண்ட் இமேஜின் பாபா அப்ராஜித் போன்ற வீரர்கள்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வியப்பு இவர் கூட சேர்ந்து ஆடுறதுல. அண்ட் அப்போது வந்து நான் ஒரு பெரிய இயாலஜி மாதிரி எழுதியிருந்தேன், ஒரு பெரிய ட்ரிபியூட் பீஸ் இவரோட ரிட்டையர்மெண்ட் அப்போது. நான் அந்த ரொம்ப அமெச்சூரிஷாக அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரோட காப்பீஸ், அந்த ஹிந்துவில் நான் எழுதியிருந்த ரிப்போர்ட்ஸோட காப்பீஸ்லாம் எடுத்து போய் காமிச்சேன். அண்ட் ஓ தேங்க்யூ அருண், ஐல் சர்ட்லி கோ த்ரூ திஸ் தேங்க்யூ அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப ஜென்யூன்லி எக்ஸைட்டடாக சொன்னதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஐ கெப்ட் இன் டச். அவருக்கு வந்து ஒரு பிசிசிஐ அவார்டு வழங்கப்பட்டது சென்னையில். அங்கே நான் கவர் பண்ண போது எதேர்ச்சியாக நான் அவரோட அம்மா அப்பாவோட லிஃப்ட்டில் இருந்தது பார்த்தேன். அண்ட் அவரோட அப்பா ஷரத் டிராவிட் அவர்களோட உருவ ஒற்றுமை பார்த்திங்கன்னா முன்னாள் பிசிசிஐ பிரசிடென்ட் ராஜ் சிங் துங்கர்பூர் அவர் போலவே இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஜென்ரேஷனில் மேபி அவரை அந்த ராஜ் சிங் துங்கர்பூர் யாருங்கிறது தெரியாமல் இருக்கலாம். பட் நீங்கள் இன்ஃபேக்ட் 2 பேரோட ஃபோட்டோஸ் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கர சிமிலாரிட்டிஸ் பார்க்க முடியும் அவங்களோட உருவத்தில். நான் முதல்ல ராஜ் சிங் துங்கர்பூர் தான் நினச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ராஜ் சிங் துங்கர்பூர் இறந்தே ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு அந்த காலகட்டத்தில். அண்ட் தென் ஐ வென்ட் பேக் டு சரோஜா மேம் அண்ட் ஷரத் சார், டிராவிடோட அம்மா அப்பா, அவங்களோட பேசினேன். அண்ட் I mean, you can sense where the humility, where the niceness, where the basic decency comes ராகுல் டிராவிட்க்கு. ஸோ அங்கே மீட் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு அவரோட அப்பப்போ நான் அவருக்கு மெசேஜ் பண்ணுவேன். அவர் ரிப்ளை பண்ணுவார் உடனே. எவ்ரி டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆனாலும் ஹி வுட் வெரி ஸ்வீட்லி ரிப்ளை. அண்ட் இவென்ச்சுவலி நான் எப்போ ESPN கிரிக் இன்ஃபோவில் ஜாயின் பண்ணனோ அங்கே வந்து ராகுல் டிராவிட் வாஸ் ஒன் ஆஃப் அவர் எக்ஸ்பர்ட்ஸ். அண்ட் அப்போ வந்து அவரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் கூடுதல் கிடச்சிது. இன்ஃபேக்ட் அப்போ வந்து நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஹாய் ரிமெம்பர் யூ பீன் டூயிங் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப், வந்து நைஸ் டு see you grow அப்படின்னு ரொம்ப வார்மாக பேசுனதை பார்த்தோமா. எனக்கு அப்போ ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக பட்ட விஷயம் என்னென்னா, எப்போல்லாம் இவர்கிட்ட கிரிக்கெட் பற்றி பேசுவோமோ அப்போ வந்து இவரோட இன்ட்ரெஸ்ட் லெவல்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் டல்லாகும். ஆமாம் கிரிக்கெட் தானே பேசிட்டு தானே இருக்கோமே, எல்லாரோடையும் பேசுகிறது தானேன்னு. கிரிக்கெட்டை தவிர நீங்கள் மற்ற விஷயங்களை பேச ஆரம்பிச்சிங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். நிறையா பேசுவார், செம்ம ஹியூமர், அதாவது ஒரு விக்கெட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். சும்மா அப்படி போகிற போக்கில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஸ்ட்ரெயிட் ஃபேஸ்டாக ஆமாம் அப்படின்னு. அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, என்னோடய இமெயில் ஐடி என்னோட பாஸ் சொல்லிட்டு இருந்தார் இவர்கிட்ட, இவன் பெரிய ராகுல் டிராவிட் ஃபேன், உங்களோட மிக தீவிர ரசிகன் இவன். அப்படியா ஏன்னு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக கேட்டுட்டு இருந்தார். நான் சொன்னேன் ஆமாம் என்னோடய இமெயில் ஐடி கூட wallrun@gmail.com வந்து உங்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு புனைப்பேரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோடய பேர்லேருந்து ஏவை கட் பண்ணிட்டேன், அட்டாச் பண்ணிட்டேன். ரொம்ப வியர்ட் அவுட் ஆகி பார்த்தார் இப்படி. ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். நோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் ராகுல் பாய். ஐ நோ ஐ வாஸ் அட் அன் ஏஜ் வென் ஐ டிட் cringe-worthy stuff like it அப்படின்னு வந்து அது சொன்ன உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹீ இஸ் அ மேன் ஹூ கேன் டேக் அ ஜோக் அண்ட் ஆன் ஹிம்செல்ஃப். அவரை பற்றி
நல்ல ஜோக் எடுத்துக்கக்கூடியவர், மத்தவங்களையும் நல்லா கலாய்க்கக்கூடியவர். அண்ட் அவர யாராவது கலாய்ச்சாலுமே, அது ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுக்கக்கூடிய ஒரு பெரிய பரந்த மனப்பான்மை உள்ளவர். இன்ஃபாக்ட் நீங்க அவர ராகுல் பாய், இல்ல ராகுல் சார் கூப்பிடணும்லாம் எதிரே பார்க்க மாட்டாரு. ஹி இஸ் ஃபைன் வித் ராகுல். அண்ட் இது நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அண்மையில கூட சில பேர் சொல்லி படிச்சிருப்பீங்க. பட் தட்ஸ் ஆக்சுவலி ட்ரூ. அவர் யார்கிட்ட யார மீட் பண்ணாலும், "ஹாய், ஐம் ராகுல்." அந்த அந்த பேசிக் நாகரிகம் ரொம்பவே நல்லா தெரிஞ்சவர். ஹி நெவர் டேக்ஸ் பீப்பிள் ஃபார் கிராண்டட். ஹி நெவர் திங்க்ஸ், ஓகே நான் ஒரு பெரிய ஆளு. உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா எனக்கு தெரியும்ல. அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல அவர் என்னைக்குமே அணுகினதில்ல. அண்ட் அது ரொம்ப வியப்பா இருக்கும். அண்ட் கமிங் பேக் டு தட் பாயிண்ட். கிரிக்கெட்ட தாண்டி அவர் எல்லாத்தையும் பத்தி பேசுவாரு அப்படின்னு வந்து 90ஸ் கிட்ஸுக்கு நல்ல பரிச்சயமான நிகழ்ச்சி வந்து பெப்சி உங்கள் சாய்ஸ். ஒரு முறை பெப்சி உங்கள் சாய்ஸ்க்குலாம் வந்திருந்தாரு. அத பத்தி பேசும்போதெல்லாம், யா ஐ வேக்லி ரிமெம்பர். எனக்கு தமிழ் அவ்வளவா நல்லா வராது. பட் என்னோட டீம்மேட்ஸ் அனில் கும்ப்ளே, ஜவாகர் ஸ்ரீநாத் இவங்க எல்லாருமே வந்து நல்லா தமிழ் பேசுவாங்க. பட் எனக்கு அந்த அளவு தமிழ் ஐ நெவர் குட் பிக் அப். அண்ட் தே கால் மீ ராகுல் இன் தமிழ்நாடு, ரைட்? ஐ மீன் தே டோன்ட் கால் மீ ராகுல், பட் ராகுல் வை இஸ் தட் அப்படின்னு ரொம்ப ஒரு சைல்ட் லைக் கியூரியாசிட்டியோட கேட்பாரு. அண்ட் சம் ஆஃப் த பெஸ்ட் கான்வர்சேஷன்ஸ் ஐ ஹேவ் ஹேட் வித் ஹிம். இந்த மாரி விஷயங்கள் இல்லன்னா, பெங்களூரு டிராஃபிக் பத்தி. பட் அஸ் அ ஃபேன் எனக்குள்ள எப்பவுமே ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த திஸ் வாஸ் அ மேன் வாஸ் நெவர் கிவன் ஹிஸ் டியூ நெறைய விஷயத்துல. அவர் வந்து அத ஒத்துக்கவே மாட்டாரு. அவர் வந்து "அப்பலாம் ஒண்ணுமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாரு, தொடச்சிட்டு போயிடுவாரு. நான் வந்து அத சொல்லியிருக்கேன் அவர்கிட்டயே. "யூ ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் வேல்யூட் கேப்டன்ஸ்." இமேஜின் 2006ல சவுத் ஆஃப்ரிக்கால முதல்ல டெஸ்ட் ஜெயிச்ச ஒரு இந்தியன் கேப்டன். இவர் தான் வெஸ்ட் இண்டீஸ்ல 81, 68 2 பிரமாதமான இன்னிங்ஸ் ஆடினாரு வந்து ஒரு டஃப் ஜமேக்கா பிட்ச்ல. அத மறந்துட்டாங்க. 17 தொடர் சேசஸ். இந்தியா சேசிங்ல இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு அதுக்கான ஒரு வித்திட்ட கேப்டன் அது ராகுல் டிராவிட் தான். ஸோ ஹி காட் இந்தியா அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு 2007 வேர்ல்ட் கப்பை வச்சுக்கிட்டு உங்கள ஜட்ஜ் பண்ணுறது எனக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அண்ட் எனக்கு இன்னொன்றும் இதுதான், அந்த ஐபிஎல்ல வந்து இவ்வளோ நல்லா கேப்டன்சி பண்ண ஒரு நபர் வந்து அதை இன்னும் அதிகமாக பேசணும். இவர் லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுறதுனால யாரும் பேசுறது இல்லைங்கிற ஒரு குமுறல் நான் அவர்கிட்டே ஒரு நாள் சொன்னேன் வந்து. இட் ஃப்ரஸ்ட்ரேட்ஸ் மீ டு நோ அண்ட் ராகுல் பாய் தட் யுவர் கேப்டன்சி, யுவர் லீடர்ஷிப் டசன்ட் கெட் த டியூ இட் டிசர்வ்ஸ். அவர் அதுக்கு டிப்பிக்கலா, ஐ மீன் ஐ ரியலி டோன்ட் வரி அபவுட் ஆல் தட் மேன். ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ். அண்ட் இப்போ அவர் சொல்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. ஐ டோன்ட் வரி அபவுட் லெகசி. ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு டூ இட் ஃபார் மீ. அவர் சொன்னார் இல்லையா வந்து, ஐ லைக் வாட் சம்மன் செட் அபவுட் மவுண்ட் எவரெஸ்ட். யூ டோன்ட் கிளைம் த மவுண்ட் எவரெஸ்ட் பிகாஸ் சம்மன் ஆஸ்க் யூ டு. யூ டூ இட் பிகாஸ் இட்ஸ் தேர். அண்ட் யூஆர் நாட் டூயிங் இட் ஃபார் எனிபடி. யூஆர் டூயிங் இட் பிகாஸ் இட்ஸ் தேர். அண்ட் அதுதான் அவரோட மைண்ட் செட்டுமே எப்போதுமே. லெகசி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அவர் கவலையே பட்டதில்லை. அவர் உண்மையிலே வந்து ஒரு ஒரு ப்ராசஸ் ட்ரிவன் நபர் தான். ப்ராசஸ்ன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் தவிர, அது ஹி ரியலி ஸ்டாண்ட்ஸ் பை இட். அவரோட வாழ்க்கையிலயும் சரி. அண்ட் ஒன்று முடிஞ்சிருச்சுன்னா கடந்து போயிடுவார். ஹி டசன்ட் மல் ஆன் இட். ஹி டசன்ட் மல் ஓவர் இட். ஹி டசன்ட் டுவெல் ஆன் இட். அவர் பாட்டுக்கு ஹி லிவ்ஸ் திஸ் வெரி பீஸ்ஃபுல், கண்டென்டட், வெரி சிம்பிள் லைஃப். அண்ட் அதுதான் இட்ஸ் கம் டு டிஃபைன் ஹிம் ஃபார் வாட் ஹி இஸ். அண்ட் என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து திஸ் விக்ட்ரி இஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல் ஃபார் த சிம்பிள் ரீசன் தட் ஒரு ஐபிஎல் 2013ல் இட் வாஸ் ஹிஸ் லாஸ்ட் சீசன். குவாலிஃபயர்ஸ் வரைக்கும் கொண்டு போனாங்க. அதனால தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ளே இன் த சாம்பியன்ஸ் லீக். அண்ட் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸில் இமேஜின், ஒரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் சச்சின் தெண்டுல்கர் அவரோட லாஸ்ட் காம்படிட்டிவ் அப்பியரன்ஸ், அண்ட் இந்த பக்கம் ராகுல் டிராவிட் லீடிங் த ராஜஸ்தான் ராயல்ஸ். சரி, இந்த மனுஷனுக்கு வேர்ல்ட் கப்பில் ஒரு இடம் கிடைக்கல. இந்த மனுஷன் 2007 வேர்ல்ட் கப் அந்த அந்த ஒரு வேர்ல்டு கப்பை வச்சுக்கிட்டு இவரோட கேப்டன்சி, இவரோட லெகசி ஒரு வகையில் டார்னிஷ் ஆகப்பட்டதோ அப்படிங்கிற ஒரு என்ன மாதிரி ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு கவலை. அண்ட் இங்கே ஒரு வாய்ப்பு இருந்தது வின் பண்ண. சரி, அதுவும் வின் பண்ண முடியல. அகெயின் ஒரு டைட்டிலோட போக முடியலையேங்கிற வருத்தம் அவருக்கு இருந்ததான்னு தெரியல. பட் என்ன மாதிரி ஃபேன்ஸ்க்கு அந்த ஆதங்கம் ரொம்ப வருஷமாக இருந்தது. இந்த ரிதமில் ஒரு டயலாக் வரும் இல்லையா, இந்த மாதிரி இவ்வளோ நல்லவனாக இருக்கியே, உனக்கு ஏன்பா எதுவுமே நல்லது நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட என்னோட சென்டிமெண்ட்ஸ், என்ன மாதிரி நிறைய ரசிகர்களோட சென்டிமெண்ட்ஸ் ராகுல் டிராவிட் பொறுத்த வரைக்கும். பட் ஃபைனலாக இந்த 2024 இட்ஸ் அ கல்மினேஷன் ஆஃப் அ லாங் ஸ்டாண்டிங் ட்ரீம். அண்ட் வாழ்க்கை ஒரு வட்டங்கிறது ப்ரூவ் ஆனது பாருங்களேன். அதோட பியூட்டி, டைமோட பியூட்டி. அது சொல்கிற மாதிரி தான், அந்த பியூட்டி அபவுட் டைம் இஸ் இட் சேஞ்சஸ். எங்கே தோத்தாரோ 2007 வேர்ல்ட் கப், அதே இடத்துல ஆஸ் கோச் இந்த சினிமாட்டிக் ஹை சக் தே இந்தியாவிலலாம் கிடச்சது ரியல் லைஃப்பில் செஞ்ச ஒரு ஹீரோ ராகுல் ஷரத் டிராவிட். அண்ட் ஐ கேனாட் ஃபீல் ஹாப்பியர். அண்ட்
வேர்ல்ட் கப் 2023க்கு முன்னாடி கூட நான் அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். ஐ மீன் ஃபார் வாட் இட் இஸ் வொர்த், உங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் சம்திங் தட் ஹஸ் ஆல்வேஸ் ப்ரிவைல்ட் நோ மேட்டர் வாட் த வே யூ ஹேண்டில் திங்ஸ். அண்ட் ஐ ஹோப் யூ எண்ட் ஆன் த ரைட் சைட் ஆஃப் திங்ஸ். அவர் சொன்னார், ஐ மீன் விச் எவர் வே திங்ஸ் கோ, தட்ஸ் அபவுட் த ஒன்லி திங் யூ ஹேவ் அப்படின்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வேர்ல்ட் கப் அவருக்கு சாதகமாக போகல அந்த ஃபைனல். பட் 6 months ஆன் எந்த ஒரு விஷயம் கை கூடாமல் நிறைவேறாமல் இருந்ததோ அது ஃபைனலாக நிறைவேறியிருக்கு. ஒரு வேர்ல்ட் டைட்டில் ஹி டிசர்வ்ட் இட். அண்டர் 19ல வாங்கியிருந்தாலும் சீனியர் டீமோட ஹி டிசர்வ்ட் இட். அஸ் அ பிளேயர் ஹி டிசர்வ்ட் இட். அது நடக்கல. பட் அஸ் அ கோச் ஃபைனலாக அவர் கிடச்சிருக்கு. அண்ட் ஐ குடன்ட் பி ஹாப்பியர். அண்ட் இத்தனை கோடி மக்களும் தே குடன்ட் பி ஹாப்பியர். ஏன்னா இட் குடன்ட் ஹவ் ஹேப்பன் டு அ நைசர் பர்சன். ராகுல் டிராவிட், யூ ஆர் நாட் ஃபார் அன் ஏஜ் பட் ஃபார் அ லைஃப் டைம். லவ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கெத் இஸ் கிரியேட்டிவ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.